இந்த நாளுக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து உன் ஒளி பிரகாசிக்கட்டும். இது ஒரு சின்ன டெமோ ஆண்டவர்கிட்ட செய்ய சொன்னதாங்க. எல்லா லைட்ஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஜஸ்ட் ஷூட் இட் ஆன் மீ. இருள் மத்தியில உன் வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா இப்படி தனியா தெரியும். ஹல்லேலூயா, praise the Lord. Amen. உன் ஒளி பிரகாசிக்கட்டும். ஓகே, லைட்ஸ் ஆன் பண்ணலாம். அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியானது, இந்த உலகமானது இருள்ல இருக்கிறது. The entire world is filled with darkness. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? அந்த இருளின் மத்தியில நீங்கள் ஒளியாய் பிரகாசிக்கணும். சில பேர் ஒளியா இருக்கிறீங்க, ஆனா பிரகாசிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, praise the Lord. அவங்க பாருங்க எப்படி என் மேல போட்டாங்க அப்படின்னா மற்றவங்க கண்ணை சுண்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதை எதை சொல்றேன்னா நம்மளோட வாழ்க்கையை சொல்றேன். இருளான இந்த உலகத்தின் மத்தியில தேவனுடைய பிள்ளைகள் இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு இழுக்கக்கூடிய பிரகாசிக்கிற சூழல்களா இருக்கணும். ஆமென். இருக்கிறோமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஐ யூ ஷைனிங்? ஷைனிங்கா இருக்கீங்களான்னு கேளுங்க. சில நேரத்தில் அப்படி வந்து கேள்வி கேட்கும் போது தான் நீங்க யோசிப்பீங்க, உண்மையிலே நீங்க ஷைன் பண்றீங்களா இல்லையா? Amen. Praise the Lord. So இன்று the first session இன்னைக்கு எந்த தலைப்புல நான் பேசுறேன் என்றால், what does it mean to shine? இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தீம் வந்து let your light shine. உன் ஒளி பிரகாசிக்கட்டும். அப்ப செஷன் 1 நான் என்ன பேச விருப்பப்படுறேன்னா, what does it mean to shine? பிரகாசிக்கணும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? எப்படி பிரகாசிக்கணும்? எது பிரகாசிக்கணும்? ஏன் பிரகாசிக்கணும்? எதற்காக பிரகாசிக்கணும்? பிரகாசம் என்றால் என்ன? இப்படி நம்ம தேவனோட வார்த்தையிலிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் என் தேவன் நம்ம இருளின் மத்தியிலே பிரகாசமா இருக்க சொல்றாரு புரிந்து கொள்ளும். ஆமென். என்னோடு கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 இருந்து 16 வரை யாராவது எடுத்து வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதோ வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஹல்லேலூயா, praise the Lord. நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்காக பூமியில வாழ்ந்து இருக்கிறேன், விசுவாச ஓட்டத்தை ஓடி இருக்கிறேன், நான் வீணாக ஓடல, வீணாக பிரயாசப்படல அப்படின்ற மகிழ்ச்சி அல்லது ஒரு திருப்தி இயேசுவை நான் சந்திக்கிற நாள்ல எனக்கு உண்டாயிருப்பதற்கு அவர் பூமியில இருந்த நாட்கள்ல ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசித்திருக்கிறார். ஹல்லேலூயா, praise the Lord. நாமும் கூட ஒரு நாளைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்க போறோம். We will give an account to God. அன்னைக்கு பவுல் போல என்னால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் வீணாக ஓடல, வீணாக பிரயாசப்படல, அந்த மகிழ்ச்சி இருக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள இருக்கு. இந்த இருளான பூமியிலே உலகத்திலே நான் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல நான் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு உங்களால தைரியமா ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? Was your light was shining in the midst of the darkness? உலகத்தில் உள்ளவங்க உங்களை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான மனுஷியா பார்க்கறாங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில நம்ம வாழணும்? What type of life we are living on this earth? தொடர்ந்து வாசிங்க 15வது வசனம். எப்படிப்பட்ட உலகத்துல பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் பாருங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றம் அற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நாம் வாழக்கூடிய இந்த பூமி, நம்மை சுற்றி வாழக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு சிச்சுவேஷன் இங்க வச்சிருக்கல. நம்மளை சுத்தி இருக்கிறது என்ன? பாவமான காரியம், உலக பிரகாரமான காரியம், இருளான காரியம். அதில் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை வைத்திருக்கிறார். ஆனா அதன் நடுவிலே நாம் எப்படி வாழணும்னு சொல்றாருன்னா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் எப்படி வாழணுமா? 3 கேட்டகரி கொடுக்கிறார். முதல்ல எப்படி வாழணும்? குற்றமற்றவர்களாய் வாழணும். 2வது கபடற்றவர்களாய் வாழணும். 3வது தேவனுடைய மாசற்ற. இதெல்லாம் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள். These are the qualities that God requires from Christians, because the people that we are living around, they are right opposite of us. நீங்க அவங்கள போலவே வாழ
பாத்தீங்கன்னா ஒளி பிரகாசமா இருக்காது இந்த பூமியில. there's nothing to expect from you. ஆனா வேதம் சொல்லுகிற மாதிரி குற்றமற்ற வாழ்க்கை, கபடற்ற வாழ்க்கை, மாசில்லாத வாழ்க்கை, உலகத்துல உள்ளவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கட்டாயமா இந்த பூமியில ஆண்டவருடைய சுழற்சியா வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆனா எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்கிறார்கள்? எத்தனை பேர் நம்மளே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஒளி இருளில் இருக்கிறவர்களை கிறிஸ்துவிட்ட கொண்டு வரணும். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது சாரி டு சே இதுதான் நடக்குது இந்த கடைசி காலத்துல. திருச்சபையானது உலகத்தை ஆதாயப்படுத்தணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திருச்சபை உலகத்துக்குள்ள போயிருச்சு, இல்ல உலகம் திருச்சபைக்குள்ள வந்துருச்சு. the patterns, the design எல்லாமே உலக பிரகாரமான காரியங்கள் திருச்சபைக்குள்ள இன்னைக்கு வந்துருது. ஆனா வேதம் நமக்கு வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? the Bible is teaching us something opposite of the world. we cannot be like the world. ரோமர் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தானை போல நானும் நீங்களும் வாழ முடியாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நமக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். Throughout the New Testament, the followers of Jesus are called to be lights in the darkness. நீங்க புதிய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கணுமா? இருளின் மத்தியிலே வெளிச்சமாய் வாழணும்னு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். So what does it mean to shine? பிரகாசிக்கிற ஒளினா அதோட அர்த்தம் என்ன? பிரகாசிக்கிற ஒளியில வாழ்றவங்க என்ன காரியங்களை செய்யணும் நான் உங்களிடத்துல பேச போறேன். ஒன்றாவது, if you are living a light that is really shining among the darkness, the first thing I need to do is this: cast off the work of darkness, okay, or the nature of the old sinful man. இந்த பிரகாசிக்கிற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? அந்தகாரத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட வேண்டும், அல்லது பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். பழைய பாவ சுபாவம் உள்ள மனுஷனை களைந்து போட வேண்டும். ஆண்டவர் அறியாததற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ இயேசுவை அறிந்த பிறகும் நாம் அப்படி வாழ முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உங்களுடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், பிரகாசமாய் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்தகாரத்தின் கிரியைகளை நான் தள்ளிவிட வேண்டும். ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார், நான் தான் தள்ளணும். Amen, praise the Lord. The opposite of holy living is characterized in the Bible as a walking in darkness. ஆனால் நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆனா அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? இருளான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை. சோ நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபையில இருக்கிறீங்க, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டா உங்கள்கிட்ட இருந்த இந்த பழைய சுபாவங்கள், பழைய அந்தகார வாழ்க்கை உங்களை விட்டு போகணும். நீங்களா அதை கிவ் அப் பண்ணணும். ஆமென். ஏன்னா நீங்க ஒளியில இருக்கணும் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்க்னஸ் விடுறதுக்கு நீங்க டிசிஷன் எடுக்கணும். ஆமென். ஓகே, எபேசியர் 5ஆம் அதிகாரம், நான் வசனங்களை வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கு, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடித்துக் கொள்ளுங்கள். அந்தகார கிரியைகளுக்கு என்ன இல்லையா? கனி இல்லையா? ஆனா வேதம் சொல்கிறது நாம் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. We are called to bear fruit for the Lord, but the work of darkness cannot bear fruit. So the Lord says, put it down, cast it down. அந்தகார கிரியைகள் என்ன செய்யாதா? கிறிஸ்துவுக்காக உங்களால கனி கொடுக்கிறதுக்கு உதவி செய்யாது. அதனால அந்தகார கிரியைகளை என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளுங்கள் நீங்க போட்டுருக்கு. The Bible is clear here, the unfruitful works of darkness. Okay, இந்த அந்தகார கிரியைகள் அல்லது கனி கொடுக்காத கிரியைகள் வேதாகமத்தில் எங்க எழுதியிருக்குன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இதெல்லாம் சேர்த்து வாசிக்கப்படுது. நான் சொன்னேன்ல, cast off the work of darkness or put off the old nature of sinful man சொன்னல. அது வேதத்துல ஏறக்குறைய என்னோட கணக்கு பிரகாரம் எத்தனை இருக்கு அப்படின்னா 17 இருக்கு. இதுல எது நமக்குள்ள இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கணும். பார்த்து அதை நம்ம தள்ளி விடும்போது, அதை அகற்றி விடும்பொழுது ஒளி பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்ள முடியும். ஆமென். ஓகே, Galatians chapter 5 verses 19 to 21. கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21. இதுல சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது.
இதெல்லாம் என்ன? கலாத்தியர் 5:19-21 எதை குறித்து பேசுகிறது? எதை குறித்து பேசுகிறது? என்னை பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கக்கூடாத கேரக்டர்ஸ். ஆமென். கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடாத சில குணங்கள் இங்க 17 குணங்களை குறித்து இங்க பேசப்பட்டிருக்குது. ரைட்டா? ஆனா இதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழணும் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இந்த அந்தகார கிரியைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதை வாசிக்கும் போது எனக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியும். I know that I possess this kind of characters. Amen. அப்போ நீங்க இதை வாசிக்கும் பொழுது என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு நீங்க பேசணும். உங்களுக்கு தானே தெரியும் நீங்க யாரு, உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு ஆளுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், அவர் ஏமாற்ற முடியாது. அப்போ whenever you come to hear the word of God, have the attitude of responding to God. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ, யார் பிரசங்கம் பண்ணாலோ அந்த வார்த்தையை நமக்கு சில கட்டளைகள் கொடுக்கும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய மறு உத்தரவு கொடுக்க ஆயத்தமா இருக்கும். சும்மா அப்படி கேட்டு அப்படி விட்டுட்டு போக கூடாது, வாழ்க்கை மாறாது. அல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம மாறுறதுக்காக, மறுரூபப்படுறதுக்காக தான் இந்த கூட்டம். வந்த வண்ணமாய் திரும்பி போக இந்த கூட்டம் இல்லை. இதற்காக நான் ஒரு நாள் ஏர்லியாவே வந்து இங்க தங்கியவங்களை வந்து நான் பார்க்க வந்து சும்மா எப்போதும் கூட ஒரு பிரசங்கத்தை செஞ்சுட்டு போறது கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக வல்லமை இருக்கிறது, உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். எப்ப அது மாறும்னா நீங்க தவறுகளை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் போது நீங்க மாறுவீங்க. when you agree with the word of God, எப்ப நம்ம ஆண்டவர் வார்த்தையோட அக்ரி பண்றோமோ அது ஒரு மாற்றம் ஏற்படும். சோ இங்க ஒரு 17 காரியங்கள் இதை வந்து works of darkness பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து ஒவ்வொன்றா வாசிக்கிறீங்களா? இதை வாசிக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும் என்றால் அப்பவே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதை அறிக்கை செய்ய, அதை விட்டு விடுங்க. ஆண்டவரே, என்னோட ஒளி வெளியில வராம இருக்கிறது, நான் பிரகாசமா இல்லாதபடி இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னை ஆளுகை செய்கிறது, இந்த பாவத்துல இருக்கு, இந்த பலவீனத்துல இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இது வேணாம், நான் மனம் திரும்புறேன், இந்த காரியத்தை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன், என்னை மன்னியும்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தருடைய விடுதலை செஞ்சுக்கிட்டே வருவார். As you hear the word will start to deliver you. Hallelujah. So நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனா எதை அறிக்கை செய்து விட்டு விடணும் நீங்க தான் தீர்மானம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒன்னாவது என்ன? They start with what? மாம்சத்தின் கிரியைகள் யாவன? விபச்சாரம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? adultery. இருக்குதா? adultery, விபச்சாரம். இரண்டாவது வேசித்தனம். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? fornication. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? விபச்சாரம் என்பது திருமணமாகி ஒரு கணவனோ மனைவியோ மற்ற ஆணுடைய பெண்ணுடைய தொடர்பு வைத்திருந்தால் அதுக்கு பேர் adultery. It is done after marriage. Fornication is doing sex before getting married. Both are sin. ரெண்டுமே. திருமணமாகி நீங்க மற்றவர்களோடு தகாத உறவு வைத்திருந்தால் விபச்சாரம். திருமணம் ஆகாததற்கு முன்பதாகவே உடலுறவுல நீங்க சம்பந்தப்பட்டீங்கன்னா அதுக்கு பேரு வேசித்தனம். ரெண்டுமே பாவம். இந்த ரெண்டையுமே கர்த்தர் அருவருக்கிறார். First category is for the married one, the second category is for the unmarried one, young ones. வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, be careful. Do not have sex before you get married, because sex is very holy in the eyes of God. Amen. It is only meant for married people who are legally married. So இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் வாலிப பிள்ளைகள். ஏன்னா இந்த காலத்துல you are exposed to so many unwanted things, so you want to try everything. At the end of the day you spoil your life. Amen. So உங்களை நேசிக்கிறபடினா நான் சொல்றேன், திருமணத்துக்கு முன்னே எந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் பண்ணக்கூடாது. இது என்ன கிரியையா? இது அந்தகாரத்தின் கிரியை. இதெல்லாம் எங்க செய்வாங்க? இருட்டுல செய்வாங்க. கரெக்டா இருந்தா ஏங்க வெளிச்சத்துல செய்யல? யோசிச்சு பாருங்க. திருமணம் ஆறுகளோ அல்லது திருமணம் ஆகாதவங்களோ நீங்க தவறான உடலுறவு கொள்ளும் போது ஏன் யாருக்கு தெரியாம போய் செய்றீங்க? அது தப்புனா நீங்க பப்ளிக்கா செஞ்சுட்டு போங்க. தப்புன்னு தெரியுது தானே, செய்யக்கூடாது தானே. அப்ப நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துறோமா இல்லையா? எப்படி நமக்குள்ளே இருக்கிற இயேசு வெளியில வருவார்? வர முடியாது. சோ அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா மனம் திரும்புங்க. நீங்க அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். Amen. No need to condemn yourself. There's always so much of forgiveness with God. God is a merciful God. Amen. Okay, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்.
ஓகே, காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை. இப்ப நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாம் சபைக்குள்ள இருக்கிறோம். வேதம் சொல்றது இது என்னவா? works of darkness, right? It's all works of darkness which should not be found in a Christian. நீங்க நான் கேட்கிறேன், நீங்க யாராவது சண்டை போடாம இருக்கிறீங்களா? வெளியே ஏன் சண்டை போடணும்? நம்ம சர்ச்சுக்குள்ள தான் நம்ம சண்டை போடணும். நம்மளுக்கு பிடிச்ச இடம் இங்கதான். ஏன் ரொம்ப ஸ்லிப்பா இருக்கீங்க? ரிலாக்ஸா இருங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரிலாக்ஸா இருங்க, ஓகேயா? சண்டை போடுறோமா இல்லையா? போடலாமா போடக்கூடாதா? ஏன் போடுறோம்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுவேன். அவருக்கு பிடிக்கல, அவர் ரெண்டு போடுவார். ஓகே, அவருக்கு சின்ன வார்த்தை தான், ஆனா அது தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய காரியம். ஏன்னா நமக்குள்ளாக இருக்கிற ஒளி வெளியே வர்றதுக்கு அது தடையாக இருக்குது. அப்ப சபைக்குள்ளே எவ்வளவு சண்டை ஓடுது. நீங்களா ரொம்ப நல்லவங்க, நீங்க சண்டை போட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா தானே? இல்லையா? சில பேர் தலையாட்டினாங்க. இல்ல இல்ல பாச, நாங்க போடுறோம். இதுக்கு மேல போடுவீங்களா? போடக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த ஒளி வெளியில வராது, ஜீசஸ் வெளியில வர முடியாது. உங்களுக்கும் உலகத்துக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பு நீங்க ரிப்பீட் பண்ணிடுவீங்க. அதை நீங்க ஈஸியா எடுத்தீங்கன்னா கஷ்டம். அதை கொஞ்சம் சீரியஸா எடுங்க. ஒருவேளை ஏன்னா பெண்களுக்கு சண்டை போடலன்னா முடியாது. நம்மளுக்கு ஊருகா எனக்கு இல்ல, நான் சண்டை போடுறது கிடையாது. ஒரு காலத்துல நான் அப்படிப்பட்ட பெண். ஆண்டவரோட வார்த்தை அறியாத நாட்கிட்ட எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணுவேன், எல்லாத்துக்கும் சண்டை போடுவேன், எல்லாத்துக்கும் குவாரல் பண்ணுவேன். நான் ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ண பார்ப்பேன். ஆண்டவர் நான் ராங் என்று ப்ரூவ் பண்ணாரு. I humble myself, I admit my mistake, God changed me. ஆண்டவர் என்னை மாத்தினார். ரைட்டா? சோ இங்க எத்தனை பேர் சண்டை போடுற ஆவி இருக்கு? கண்ணை மூடுங்க. பக்கத்துல எல்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா உங்களுக்குள்ள வேற ஆவி இருக்குது. அப்புறமா வர கண்ணை மூடிங்க. சின்சியரா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உடைய ஓடி வெளியில வர்றதுக்கு எனக்குள்ள இந்த சண்டை போடுகிற, வாக்குவாதம் பண்ணுகிற இந்த ஒரு ஆவி இருக்குது. இது எனக்கு வேண்டாம், நான் மனத்து இருக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சண்டை போடுற ஆவில இருந்து என்ன விடுதலை பண்ணிருங்கப்பா. உங்களோட ஒளி வெளியே வர்றதுக்கு இது தடையா இருக்கிறது. ஆண்டவரே என்ன ஒரு ஜென்டலான ஒரு பெண்ணா மாத்துங்க ஆண்டவரே. சில ஆண்களுக்கு கூட இங்க இருக்கிறீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு உங்களுக்குள்ள அந்த சுபாவம் தான் நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சுபாவம் இருக்கு, எனக்கு வேண்டாம். ஓகேயா? சொல்லிட்டீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். when God speaks you respond. sincerely you must say. sincerely சொல்லணும். பாஸ்டர் மோனிகா சொன்னனால கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லையே, அப்படி இல்லை. உண்மையிலே கர்த்தர் உங்களை விடுதலை செய்யணும்னா நீங்க தான் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஏமேன். என் கையில மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. வார்த்தையை மட்டும் நான் கொடுத்துட்டு போவோம். உங்ககிட்ட சண்டை இருக்குதானே, சில இது மட்டும் பிக் பண்றேன், எல்லாமே நான் பிக் பண்ணல. சரி, பகைகள் இருக்குதா? டிவிஷன் இருக்குதா? இல்லையா? கிளிக் சிஸ்டம் இருக்குதா? என்ன பாஸ்டர் நீங்க ஏதாவது எங்க கிட்ட கேட்கலாமா? நாங்க கிளிக் இல்லைன்னா எங்களால ஆப்ரேட் பண்ணவே முடியாது பாஸ்டர். எப்படியே கிளிக் இல்லைன்னா எங்களால வேலையே செய்ய முடியாது. அவர் கூட ஒரு கிளிக் பண்ணுவார், உங்களுக்கு தெரியுமா? இருக்குதா இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? You cannot have click system here because we belong to one body. Hallelujah. இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார்னா சரீரமா இருக்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ள அவயவங்கள் எல்லாம் ஒட்டி இருக்கணும். நீங்க கிளிக் சிஸ்டம் பண்ணீங்கன்னா என்ன செஞ்சீங்க? கை அங்க இருக்கோ, இந்த கை அங்க இருக்கோ, உங்க உடம்பு முண்டமா நிற்கும். பார்க்க எப்படி இருக்கும்? நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் இருக்கிறோம். சபையில முண்டமா தான் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியல ஸ்பிரிட்ல என்ன செய்யுதுன்னு. பிகாஸ் when you bring division, this is what happened. God says don't bring division here. எல்லாரும் ஒண்ணுதான், யாரும் மேல இல்ல, யாரும் கீழே இல்லைங்க. இயேசுவோட பார்வையில எல்லாம் ஈக்குவலா இருக்கிறோம். ஹல்லேலூயா. போதகர்களே என்று சொல்லும்போது எங்களுக்கு ஒரு அபிஷேகம், எங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க தலைமைத்துவத்துல. நாங்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சுதான் ஆகணும். நாங்களும் கிளிக் சிஸ்டம் வச்சுக்க முடியாது. ஆமென். சோ கிளிக் சிஸ்டம் இருக்குதுல, பெண்களே கண்களை மூடுங்கள். நீங்கெல்லாம் கர்த்தருடைய கண்கள். சொல்லுங்க, கிளிக் சிஸ்டம் இருக்கு. உடைய சரீரத்தை நாங்க கூர் போடுறோம். ஆண்டவரே தப்பு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க. இனி நாங்க கிளிக் சிஸ்டமா இருக்க மாட்டோம், ஒற்றுமையா இருக்க போறோம்னு சொல்லுங்க. Sincerely tell the Lord. You really love the Lord, sincerely speak to God.
Say, Lord, we repent. We don't want to divide your church. இந்த சரீரத்தை இரண்டாக ஆண்டவரை பிரிக்க விருப்பமில்லை ஆண்டவரே. பெண்களாகிய நாங்கள் ஆண்டவரை ஒன்றாக இணைந்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் கட்டிக் கொள்ளுகிற பெண்களாக எங்களை மாற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மாற்றும், எங்களுடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை கொண்டு போறார். God is going to break every kind of என்ன சொல்ற மதில்களை உடைக்கிறதை நான் பார்க்கிறேன். God is breaking walls of division ஆண்டவர் உடைக்கிறார். Amen. அது எங்க இருக்குன்னா உங்களோட மைண்ட்ல இருக்குது, அங்க உடைக்கிறார். ஏன்னா இங்க செட் பண்ணிட்டீங்க நீங்க. இது என்னோட குரூப் ஏ, என்னோட குரூப் பி, அவங்களோட அப்படி கிடையாது. நம்ம குரூப் ஜீசஸ், ஒரு குரூப் தான், குரூப் ஜே. எல்லாருமே இங்க இருக்கீங்களா? குரூப் என்ன சொல்லுங்க? குரூப் ஜே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, we all are group J. Today we demolish all other groups. மற்ற குரூப் எல்லாத்தையும் நீங்க உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. சோ சண்டைகள் இருக்க கூடாது. உங்கள் மத்தியில பகைகள் இருக்கு, விரோதம் இருக்குதா? விரோதங்கள் இருக்குதா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? இதுவரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணிக்கல, டீல் பண்ணிக்கல இல்லையா? ஒரே சபையில ஆண்டவர் சொல்றாரு, ஒரே வாயில துதித்தலும் சபித்தலும் வருதான். ஒரு பைப் கூட ஒரு தண்ணி தான் கொடுக்கும். ஆனா இந்த பைப் இருக்குல்ல, பல தண்ணி கொடுக்கும். விதவிதமான தண்ணி கொடுக்குற ஒரே ஒரு பைப் நம்ம வாயிலாம். கொஞ்ச நேரம் நல்லா பேசுவோம், கொஞ்ச நேரம் சபிச்சுக்கிட்டு இருப்போம், கொஞ்ச நேரம் துதிச்சுக்கிட்டு இருப்போம், கொஞ்ச நேரம் ஆசீர்வதிப்பான்னு சொல்றாரு. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவிலிருந்து புறப்படக்கூடாது. உங்களோட நாவை கத்தருங்க. எதற்காக பயன்படு, எதற்காக ஆண்டவர் நாவை உருவாக்கினார் உங்களுக்கு தெரியுமா? நல்ல காரியங்களை பேசுறதுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, கர்த்தரோட வார்த்தையை பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? உங்களுக்குள்ள விரோதங்கள் இருக்குதா? Have you forgiven each other? ஒருவரை மன்னித்து ஒருவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக் கொள்கிற அனுபவம் இருக்கிறதா? இல்ல கசப்போட நீங்க வாழ்றீங்களா? பாஸ்டர், நான் செத்தாலும் அவங்க வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன் பாஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், செத்துட்டா உங்க வீட்டு வாசப்படி நீங்களே மிதிக்க முடியாது. அதனால எவன் மிதிச்சா என்ன, மிதிக்காட்டி எனக்கு என்ன. அதே இல்லையா? ஆனா பேசும்போது எப்படி பேசுவோம்? என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுவோம். செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படி இவங்க மிதிக்க மாட்டாங்க. நீ செத்து போயிட்டா உன் வீட்டு வாசப்படிக்கு யார் வரானே உனக்கு தெரியாது. ஆனா பேச்சு பாருங்க எப்படி ஏற்று வந்தா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இல்ல, உங்களுக்குள்ள விரோதங்கள் இருக்கக்கூடாது, பகைகள் இருக்கக்கூடாது. There must be a lot of forgiveness. இயேசு கிறிஸ்துவோட விலையேற பெற்ற குணம் என்ன தெரியுமாங்க? Unconditional love and unconditional forgiveness. ஹல்லேலூயா. யாரையுமே ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தாமதிக்க மாட்டார். நீங்க மற்றவங்களை மன்னிக்கிற குணமுள்ளவங்களா? சீக்கிரமா மன்னிச்சிருக்கீங்களா? நல்லவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க கொடுங்க. எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கா? ஆண்டவர் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்புற வாங்கிட்டு தான் படுக்கணும். நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிடும்? சூரியன் அஸ்தமித்து சூரியன் உதித்து அதே வெளியில வந்துடும். நீங்க அந்த கசப்புல இருந்து, அந்த மன்னிக்க முடியாத சுபாவத்துல இருந்து வெளியில வர மாட்டீங்க. மன்னிக்காதவங்க யாரு தெரியுமாங்க? நீங்க ஒருத்தங்களை மன்னிக்கலன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களே ஒரு சிறை கைதியா ஒரு சிறைச்சாலையில உங்களை பூட்டி வச்சிருக்கிறீங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? எப்பெல்லாம் அந்த சகோதரியை பத்தி நான் நினைக்கிறோன்னு எனக்கு இருக்கிற சந்தோஷ சமாதானம் என்ன விட்டுட்டு போயிடும். அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீங்க மன்னிக்காததுனால நீங்க கட்டுக்குள்ள போயிடுவீங்க. கோ அண்டர் பாண்டேஜ். ஹல்லேலூயா. எல்லாம் அழகா தான் இருக்கிறீங்க, பார்க்க மன்னிச்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளுக்க யாரு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்க வாழ்க்கையில சில ஜெபங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது தெரியுங்களா? மன்னிக்க மாட்டீங்க, ஒப்புரவாக மாட்டீங்க, ரீகான்சிலியேஷன் இல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் போன வருடம் உங்களோட 48 விமன் கான்ஃபரன்ஸ்ல போய் நான் பேசி முடிச்சிட்டு நான் லஞ்ச் எடுக்க போகும்போது ஒரு சிஸ்டர் எங்க ஓடி வந்தாங்க. எங்க உள்ளவங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்னோட தங்கச்சி என் சர்ச்சில் தான் இருக்கிறாங்க, 2 வருஷமா நாங்க பேசிக்க மாட்டோம். எப்படி? எங்க இருந்தாங்க 2 வருஷமா பேசிக்காம? அப்போ கோயில்ல உள்ளவங்களுக்கு சர்ச்சில் உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சிரிக்காதீங்க, ரொம்ப கேவலமான காரியம் செய்யுது. அவன் செஞ்சா பரவாயில்ல, பண்ணிக்கிறார், நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அவங்க வந்து சொல்றாங்க, for 2 years I never spoke to my sister because I could not forgive her. ஆனா அவங்களோட செய்தியை கேட்ட பிற்பாடு நான் சொன்னேன், மத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இவனோட சைல்ட் ஆஃப் காட் மன்னிப்பு கேட்க முந்திக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென்.
அவங்க சொன்னாங்க, அவங்க எழுந்திரிச்சு போய் அவங்க சகோதரி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவ்வளவு நேரம் கட்டிப்பிடிச்சு அழுதுருக்கிறாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாவ மன்னிப்பு கொடுத்தாலும் சரி, பாவ மன்னிப்பு கிடைத்தாலும் சரி, உங்களுக்கு விளையாட பெற்ற ஒரு சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பார். ஏன் கசப்போட உட்காந்துருக்கீங்க? ஏன் நீங்க முகத்துல பார்த்த இந்த மன்னிக்காதவங்க முகத்தை பார்க்கவே முடியாது, கொடூரமா இருக்கும். பக்கத்துல உள்ள பார்த்து மன்னிச்சுட்டாங்களா இல்லையா கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்க. மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடலாம், அகத்தின் அளவு முகத்தில் தெரிவிக்கிறாங்க. மன்னிச்சுட்டாங்களா இல்லையா? For you it's so difficult to forgive people, but Jesus said, unless you forgive your brother, I cannot forgive you. நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னியாவிட்டால் நான் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க முடியாது. அப்ப இயேசு நம்மை மன்னிக்க வேண்டும், பிதா நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நிபந்தனை இல்லாம எல்லாரையும் மன்னிச்சாகும். பேதுரு வந்து கேட்பார், ஆண்டவரே ஒருத்தனை எத்தனை தடவை மன்னிக்கல ஒரு நாளைக்கு? இயேசு என்ன சொன்னார்? 7 அப்படின்னா 7 times 70 times ஆயிடுது, almost 490 times. 490 யாராவது உங்களை கடுப்பு ஏற்றுவாங்க? ஒரு தடவை கடுப்பு ஏற்றினாலே 490 தடவை மூஞ்சி தொங்கி போயிட. ஆமா இல்லையா? ஆனா ஏசு என்ன சொன்னாரு? மன்னிப்புக்கே நீங்க கண்டிஷன் வைக்க முடியாது. Forgiveness is unconditional. Whether you like it or not, you have to forgive. ஏன் அப்படின்னா இல்லைன்னா அவர் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்ப இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்க மன்னிக்காத நபர் இங்கேயே இருப்பாங்க. இன்னும் நீங்க போய் அப்புறம் வாங்கல, இன்னும் பேசல, திருப்பிக்கிட்டு போறீங்க இருக்கீங்களா? உள்ளுக்கு இருந்து வெளிச்சம் வராது, வேற ஏதாவது வந்துடும். உள்ளுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, இயேசு இருக்கிற வெளிச்சம் உள்ளுக்கு இருக்கு. அது வெளியில வர்றதுக்கு தடையா இருக்கிறது இப்படிப்பட்ட மன்னிக்க முடியாத சுபாவங்கள். கண்களை போடுங்க. யார் யார் இந்த இடத்துல நீங்க மன்னிக்காம இருந்திருந்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லி, ஆண்டவரே உமக்காக நான் மன்னிக்கிறேன், உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் இருதயத்தில் இருக்கிற இந்த கசப்பை எடுத்து போடுங்க, வெறுப்பை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு இது வேணாம் ஆண்டவரே. இந்த மீட்டிங் முடிஞ்சோட எந்த சகோதரி கூட நான் இவ்வளவு நாள் பேசாம ஒப்புரவாகாம இருந்தனும், உமக்காக நான் போய் ஒப்புரவாகுவேன். உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். உங்களோட சரீரத்துல எந்த பாதிப்பு என்னால வராதபடி உங்களோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். சபை கட்டப்படுவதற்கு, சபை வளருவதற்கு, சபையில இயேசு நாம மகிமைப்படுவதற்கு என்னால எந்த தடை வந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சகோதரனை மன்னிக்கிறேன், இந்த சகோதரியை மன்னிக்கிறேன். சில பேர் பாஸ்டர் மேலேயே கோபமா இருப்பீங்க, பாஸ்டர் கூட மன்னிக்க மாட்டீங்க, எங்களையும் விட்டு வைக்க மாட்டீங்க. நீங்க தயவு செஞ்சு உங்க பாஸ்டரை மன்னிச்சிருங்க, உங்க பாஸ்டர் போய் மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. நீங்க அதை செஞ்சாதாங்க டிஎம்சி விளக்கா உள்ள இருக்கிற இயேசு வெளியில போக முடியும், இல்லாட்டி போக முடியாதுங்க. நீங்க இந்த நாள் சொத்துல ஆண்டவரை போட்டு அடைச்சிருவீங்க. ஆனா கர்த்தருக்கு மூலியமா அந்த வெளிச்சத்தை வெளியில கொண்டு போக ஆசைப்படுகிறார். அதற்கு தடையா இருப்பது என்ன? அந்தகார கிரியை. சோ ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்க தான் விடணும். உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எதுல மாட்டிட்டு முடிக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்காக எழுதணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவர் பேரை மகிமைப்படுத்தணும்ன்ற ஆசை இருக்கு. அந்த ஆசை நிராசை ஆகிறதுக்கு அநேக அந்தகார கிரிகளும் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. God is going to deliver you from many things this morning. Amen. Praise the Lord. வேற என்ன இருக்கு? மார்க்க வேதங்கள். பொறாமை இருக்கா? பொறாமப்படாத யாராவது ஒரு பெண் கையை உயர்த்துங்கள். ஒருத்தர் நம்மளோட அழகா சட்டை போட்டா கூட நமக்கு பிடிக்காது. Amen. Praise the Lord. அழகான சட்டை போட்டுட்டா கூட காற்றுல பாரு சட்டை இருக்கும், எங்கிட்ட இருக்கு, இருக்கட்டும், எனக்கு என்ன. சீக்கிரமாக பெண்களுக்குள்ள என்ன வந்துடும்? பொறாமை. மேன் ஆல்சோ ஹேவ், பட் அது ரொம்ப அதிகமாக வரக்கூடிய சுபாவம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது பொறாமைகள் என்ன செய்வான்? தேவனுடைய வெளிச்சத்தை வெளியில கொண்டு வராது. ஆண்டவர் வெளியில வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் பொறாமைப்படுகிறவர் இல்லை. ஏன் நான் தேவனுடைய பிள்ளைனா எனக்குள்ள பொறாமை இருக்கக்கூடாது. ஆனா நமக்குள்ள இருக்குதுல்ல, கண்ணை மூடுங்க. நீங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவோம். கண்ணை மூடி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள நிறைய பொறாமை கூட இருக்குது. அந்த சகோதரியை குறித்து எனக்கு பொறாமை, இந்த சகோதரனை குறித்து பொறாமை, என் மாமியார் மேல எனக்கு பொறாமை, என்னோட சிஸ்டர் மேல எனக்கு பொறாமை. இப்படி பொறாமை நிறைந்த ஒரு குணம் எனக்குள்ள இருக்குதுப்பா. நான் மனத்துக்கு பிறகு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பொறாமை என்கிற ஆவியை இடத்துல எடுத்து போடுங்க. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. பட்சவாதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவரே எனக்கு கொடுங்க. என்ன மாத்துங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, turn backward, Lord, change me. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிரதான ஜெபம் என்ன தெரியுமா? மோனிகாவை மாத்தின்னு சொல்லுவாங்க. என்னை மாத்துங்க, நான் இன்னும் மாறணும், இன்னும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு வெளியில வரணும். அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு அதெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே.
ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கிறேன். சோ பெண்களாகிய நீங்கள் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஜெபம், உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை மாற்றி மறுரூபப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒன்றாவது நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்யணுமா, நம்ம விட்டு விலக்கி போட வேண்டும். போட்டால் தான் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம், வெளிச்சத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அது வெளியில வரும். ஆமென். வெளிச்சத்தின் கேரக்டர்னா ஆண்டவருடைய குணங்கள், அது ஒண்ணுங்க இருக்குது. அது வெளியில வர முடியாத காரணம் இந்த அந்தகார கிரியைகள். சோ இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் வெளியில எடுத்து போடும்போது, இதிலிருந்து மனம் திரும்பும் போது, இதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது, நான் பிறரை மன்னிக்கும் போது, பிறரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது, பிறர் கேட்கிற மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒப்புரவாகும் பொழுது, சமாதானம் ஆகும் பொழுது, உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தின் கனிகள் வெளியில வரும். அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்காங்க, அதை வெளியில கொண்டு வர ஆசைப்படுறாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சபைக்கு வந்திருக்கலாம், ஊழியம் செய்யலாம், தசமம் வாங்கி கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஆராதிக்கலாம், ஆத்தும ஆதாயப்படுத்தலாம், எல்லாமே செய்யலாம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல இந்த அந்தகார கிரியைகளோட, இந்த works of darkness ஓட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, you cannot inherit the kingdom of heaven. You cannot go there. Amen. TMC விழாக்கால மெம்பர்ஷிப் கிடைச்சதுனால பரலோகம் போலாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படின்னா ஆண்டவர் எஸ்பெஷலி பாஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனே செல்லாது. ஏன்னா நாங்க கொஞ்சம் கண்ணை மூடி யாரையா தள்ளி விட பார்ப்போம். அவங்கிட்ட கண்ணையும் மூட முடியாது, ஒன்றுத்தையும் போட முடியாது. ஏன்னா அவர் கண்ணு நல்லா திறந்துருக்கும். ஆமென். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேணாம்னு சொல்றாருன்னா, நீங்கள் பரலோகம் போவதற்கு அது பெரிய தடையா ஆக போகுது. அப்படின்னு நீங்க சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே பாஸ்டர் சொல்ற கோச்சுக்காரங்க சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே நேரத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு உள்ள வராதவங்க நேரம் போவாங்க. சபை ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்து உலகத்தானே போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா உலகத்தானே போல நரகத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மரித்தது நம்மளை நரகத்துக்கு அனுப்பல, பரலோகத்துக்கு கொண்டு போக. அப்ப இந்த அந்த காலத்திலேயே நமக்குள்ள இல்லாமல் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். That's my work. That's my responsibility. Amen. Praise the Lord. சரி. Yet how often we boast about our sin. சில நேரத்துல பாருங்க, நம்ம கோபத்தை கூட பெருமையா தான் பேசுவோம். இயேசு இருந்த இடத்துல அந்த மல்டிட்யூட்ஸ் சரௌண்டிங் him. இயேசு எங்கெல்லாம் போனாரோ ஜனங்கள் அவரை சுற்றி வளைத்து கொண்டாங்க. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருந்தது? ஒளி. Something attracted. ஒன்றாவது என்ன செய்யணும், எனக்குள்ள இருக்கிற ஒளி வெளியில வரணும்னா எனக்குள்ள இருக்கிற அந்தகாரம் வெளியில போகணும், எனக்குள்ள இருக்கிற இருள் வெளியில போகணும். அந்த இருளின் கிரியைகள் என் வாழ்க்கையில் இருக்காமல் இருப்பதை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒன்றாவது சொன்ன put off the works of darkness. Second, put on the armor of light. ஒரு காரியத்தை வெளியில போட்டோம்னா இன்னொரு காரியத்தை உள்ள வைக்கணும். ஹல்லேலூயா. when you put off something you must put on something. If not that place will be empty. ஹல்லேலூயா. அப்ப நான் எதை தள்ளிவிட வேண்டும் என்றால் அந்தகார கிரியைகளை put off from my life. இதை தள்ளிவிட்டால் எதை நான் போட்டுக்கொள்ள வேண்டும்? ஒளியின் ஆயுதங்களை நான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எதை போட்டுக்கொள்ள வேண்டும்? ஒளியின் ஆயுதங்களை. This is the nature of the saved new man. இந்த புதிய சிருஷ்டியா இருக்கிறவங்கள நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டுமா? ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இப்ப நான் சொன்னேன் the works of darkness 17 Galatians சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ஒளியின் ஆயுதங்கள் இருக்குல்ல, அதுக்கும் சில கேட்டகரிஸ் இருக்கு, சில காரியம் இருக்குது அதுக்கும். ஓகே. ரோமர் 13:12 சொல்லுகிறது ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ரோமர் 13:14 சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? ஒளியின் ஆயுதம்னா என்ன? What is the meaning of armor of light? Jesus is the armor of light for me. Then I put on Jesus. சொல்லுங்க, I put on Jesus. நான் இயேசுவை தரித்துக் கொள்வேன். சொல்லுங்க, நான் இயேசுவை தரித்துக் கொள்வேன். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை தரித்துக் கொண்டாலே அந்த ஒளியின் ஆயுதம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆமென். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? அந்த காலத்தின் கிரியைகளை தள்ளி விட வேண்டும். I must get rid of the work of darkness to put on the armor of light.
Paul was talking about putting on spiritual clothing. இதனால ஒரு ஆவிக்குரிய உடையை தரித்துக் கொள்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது. நம்ம உலகத்துல இருக்கும்போது பாவத்தோட உடையை போட்டுட்டோம், ரைட்டா? நம்மள ஆண்டவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ண? பாவி, because you are without Jesus. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இன்னொரு உடை கொடுக்கப்படுகிறது, ஆவிக்குரிய உடையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya, praise the Lord, amen. So Paul is talking about spiritual clothing. Those who clothe themselves in the Lord Jesus are believers who do not focus on gratifying the desires of the sinful nature. யாரெல்லாம் இந்த ஆவிக்குரிய உடையை அணிந்திருக்கிறோமோ அல்லது இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறோமோ இந்த மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மனதில்லாதவர்களாய் மாறிவிடுவோம். ஹalleluya. We will not fulfill, we will not give place to the flesh. ஏன் இன்னைக்கு நம்ம மாம்சத்துக்கு விட்டு கொடுக்கிறோம்னா நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கோம். பேர் கிறிஸ்தவங்க, நம்மளோட பேரு கிறிஸ்தவ பேர், ஆனா வாழ்க்கையில யார் இல்ல? கிறிஸ்து இல்ல. கிறிஸ்து இல்லாதனால லைஃப்ல என்ன இல்ல? லைட் இல்ல. லைட் இல்லைன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? டார்க்னஸ் இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது put off the darkness and put on the armor of light which is Jesus himself. அப்படி நீங்கள் இந்த ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த மாம்சம் பவர்லெஸ் ஆகும், வீக் ஆகும். You can make this flesh weak in your life. Think of a prisoner. உங்களுக்கு ஒரு illustration கொடுக்கிறேன். Think of a prisoner who is released from prison but still wears his prison clothes and acts like a prisoner and not as a free man. Hallelujah. எத்தனை பேர் prison ministry போயிருக்கீங்க? சிறைச்சாலை ஊழியத்துக்கு praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் போயிருக்கேன் காஜா விமன்ஸ் பிரீசன்ல போய் நான் ஊழியம் செய்ய போவேன். இப்போ நிறைய பேர் நாங்கள் சந்திச்சிருக்கிறேன், நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல வேதம் சொல்கிறது நாம் எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? put on the spiritual dress போட்டிருக்கு. இங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து இவங்க பேசுறாங்க. ஒரு பிரிசனர், அதாவது ஒரு சிறைச்சாலை கைதியை விடுதலை செய்யறாங்க. விடுதலை பண்ணி அவர் வெளியில வர்றாரு. வரும்பொழுது அவர் அதே அந்த பிரிசன்ல இருந்த அதே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வெளியில வந்தாருன்னா பாக்குற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? God release பண்ணிருச்சு, freedom is already given, but if you still put on the prison clothing or the attire, neither you nor the people outside will know that you are a free man. உங்களுக்கு அந்த ஆடை எதை காட்டும்னா நான் இன்னும் விடுதலை பெறாத மனிதன், நான் இன்னும் கட்டில இருக்கிறேன். உங்களை அந்த உடையை பார்க்கிறவங்களோ உங்களை வெளியில அனுப்பி இருந்தாலும் விடுதலை செஞ்சிருந்தாலும் அந்த உடை நிமித்தமாக நீங்க எப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க? கைதி. சில நேரத்துல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்று நீங்க இன்னும் கைதியா வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. You will still put on the dress of a prisoner, but you are a free man, but you don't realize. You know why? Because you don't put on the spiritual clothing. ஆவிக்குரிய உடையை போடாததுனால வேற ஏதாவது சட்டை போட்டு தானே ஆகணும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட சட்டையை போட்டிருப்பீங்க? விடுதலை பெறாத ஒரு கைதியினுடைய உடையை போட்டவங்களா இருப்பீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனா சர்ச்சுக்கு போறீங்க, பேர் கிறிஸ்தவங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் சபைக்குள்ள அமர்ந்து இருக்கிறாங்க. நான் இயேசுவுக்கு சொந்தம், நான் சபைக்கு போகிறேன், எனக்கு கிறிஸ்டியன் நேம் இருக்குது, அப்போ சுத்த ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா வாழ்க்கை பூராவோ அந்தகார கிரியைகள், works of the flesh, the light is not coming out at all. அப்படி இருக்க கூடாது. Amen. Now we must put on the new clothing that God is prescribing for us. The first thing to tell that person is that they should put on the new clothes. அப்படி அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த கைதி இன்னும் சிறைச்சாலை உடையிலே இருந்தார்னா அவரை பார்த்து நான் சொல்ல வேண்டிய காரியம், மகனே நீ விடுதலை பெற்று விட்டாய், முதலாவது உடையை மாற்று. உன் உடையானது உன் நடையை மாற்றும், உன் வாழ்க்கையை மாற்றும். The perspective of people about you will change. But if you are free yet you are wearing the same clothing, people will look at you as a man under bondage. Amen. ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இருந்து நம்ம பிரிசனர் க்ளோத்ல தான் இருக்கோம், நிறைய நேரத்துல கட்டில தான் இருக்கிறோம், பாண்டேஜ்ல தான் இருக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குங்க. இயேசு அங்கங்க தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும். போற இடத்துல எல்லாம் அவர் அந்நியர்கள் மத்தியில் இருந்தா அப்படிதான் இருந்தாரு, யூதர்கள் மத்தியில் அப்படிதான் இருந்தாரு. He never changed. Why is that his children are changing? ஏன் மாறி மாறும்போது தான் இயேசு வெளியில வரமாட்டார். விளக்குங்களா? சோ இது ஒரு காரியம். சோ ஒளி
ஆயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற ஒளியாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய குணங்களின் மூலமாய், இந்த சுபாவங்களின் மூலமாய், இந்த வார்த்தையின் மூலமாய், நம்முடைய நடத்தையின் மூலமாய் இந்த ஜனத்திற்கு வெளிப்பட வேண்டும். எனக்கு தேடுறாங்க இயேசுவை கிட்ட பார்க்க முடியல. ஆனா இனிமே கட்டாயமாக்கிய சிலாக்கால கர்த்தருடைய வெளிச்சம் குதிக்கிறதை நான் பார்த்தேன். கர்த்தர் ஒரு பெரிய ரிவைவல். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த ரிவைவல். இந்த புதிய மனுஷன், the new man knows how to let go of his wrath, thus giving no opportunity to the devil. இந்த புதிய மனுஷனுக்கு எப்படி பிசாசு நம்மளை சோதிக்காதபடி தன்னை காத்துக்கொள்ள அவனுக்கு தெரியும். பாருங்க, பிசாசு எப்படி எதிர்த்து நிக்க முடியும் நம்மளால? கத்தி சண்டை போட்டா போயிடுவான் அவன். What is the secret to resist the devil? என்ன ரகசியம் பிசாசு எதிர்த்து நிக்க? 40 நாள் உபவாசமா? சொல்லுங்க. என்ன செய்யணும்? வார்த்தையிலே இருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து அவன் உன்னை விட்டு ஓடி போவான். Obey the Lord or submit to the Lord and resist the devil. You get the power to resist the devil when you obey the word of God, when you submit yourself. You don't need to fight with the devil. Your work is to submit to God. That submission gives you power to resist the devil. He will run away. So நம்ம ரட்சிக்கப்படும் போது மித்தி பிசாசுகிட்ட நம்ம தோத்து போயிடுவோம், பாவத்துல விழுந்துருவோம். ஆனா ரட்சிக்கப்பட்டோட கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற ஒரு ஆவி நமக்கு வரும். பிசாசை எதிர்த்து நிற்க நாம் கற்றுக்கொள்வோம். That is the newness, the new clothes that you are putting on yourself. You are no more a loser, but you are a victor. Amen. Hallelujah. இப்ப நீங்க தோத்து போக முடியாது பிசாசுகிட்ட. ஏன்? ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது கீழ்ப்படிதல் இருக்குது. அதனால நீங்க எதிர்த்து நிற்கும் போது பிசாசு என்ன செய்வான்? ஓடியே போயிடும். இந்த புதிய மனிதனை தெரிந்து கொள்ளும் போது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். The new man does not steal, but he works with his hands. புதிய மனிதன் முந்தி ரட்சிக்கப்படாதப்ப திருடுற குணம் இருக்கும். இப்ப திருட மாட்டான், வேலை செஞ்சு சம்பாதிப்பான். அந்த மாற்றத்தை நான் சொல்றேன். இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வரும்போது நம்மளோட குணங்கள், நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறி போகும், அதோட அடையாளங்கள் தெரியணும். There must be evidence that you are a changed and transformed person. அப்ப பழைய காரியம் இந்த வாழ்க்கையில தொடர்ந்து வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He does this not only to provide for his own needs, but also has something to give him who has need. இப்ப ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்வான்? திருட மாட்டான், சம்பாதிப்பான். தன்னுடைய குடும்ப தேவைகளை சந்திக்கிறவனாய் மாத்திரமல்ல, ஏழைகளை ஆதரிக்கிறவனாக மாறுவான். ஒரு படி மேல போயிடுவான். இந்த கேரக்டர்லாம் நம்மளுக்குள்ள இருக்குதா? ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, சில பேர் ஜெயிப்பாங்களாம், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நமக்கு என்ன இருக்கு, எனக்கு நரம்பு உண்டுன்னு சொல்லுவாரு. நான் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு வாழ முடியாது. பிறருக்காக வாழும்போது தான் நம்ம கிறிஸ்துக்காக வாழ முடியும். நமக்கு கர்த்தர் கொடுத்துரு மற்றவங்களோட ஷேர் பண்ற ஒரு கேரக்டர் வரும். இருக்குதா நமக்கு? இல்ல நீங்களே வச்சிருக்கிறீங்க. சில பெண்களுடைய வார்ட்ரோபை திறந்தோம்னா 50 பஞ்சாபி சூட் இருக்கும். ஆனா அந்த சர்ச்சுக்கு ஒரு 5 பெண்கள் வருவாங்க, பஞ்சாபி சூட்டே இல்லாம கிழிஞ்சி போடுறத போட்டு ஒன்ன கூட தூக்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்களா ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. நீங்க வார்ட்ரோப்ல எதுவுமே வச்சுக்க மாட்டேங்குது, இதுக்கு கொடுத்துறீங்க. ஆமா தானே? அல்லேலூயா சொல்லுங்க. வராது சரியா? எனக்கு தெரியும். வார்ட்ரோப்ல கொஞ்சம் கிளியர் பண்ணி இந்த மாதிரி கொடுங்க. இதுதான் இந்த புதிய மனிதரை தரித்துக் கொள்ளுகிற சுபாவம், அடையாளங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க கூட இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? என் கூட எங்கேயும் போயிடாதீங்க. The new man knows how to watch his tongue, speaking only what is good for necessary edification, desiring to impart grace to all who hear him. ரட்சிக்கப்பட்ட மனுஷன், புதிய மனிதனை தரித்துக் கொண்டவன், இயேசுவை தரித்துக் கொண்டவன், அவன் பேசும் பொழுது கிருபை மிகுந்த வார்த்தைகளை பேசுவானா? மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிற வார்த்தைகள். David is very careful with the selection of his words. How are you? நீங்க பேசும்போது எப்படி பேசுறீங்க? சில பேருக்கு திறந்துட்டா மூட தெரியாது, பைப்பு மாதிரி திறந்துட்டாங்க வாய மூட தெரியாது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். போய் எத்தனை பேர் அங்க வந்து பதுமொழி தோண்டி பொறிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. அடக்காரர்கள் நடக்கும். சில பேர் பேசினாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களோட நாம் பயங்கரமா அடக்கப்பட வேண்டும். நீங்க பேசுற வார்த்தை, you make sure that it edifies, it really encourage somebody. அப்படி உங்களால மத்தவங்க என்கரேஜ் பண்ற வார்த்தை பேசுற சுபாவம் இல்லைன்னா, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல, தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க, வாயை மூடிடுங்க. நீங்க பேசி சாகடிக்கிறத விட நீங்க பேசாம ஒருத்தர் உயிரோட விட்டுருங்க. நீங்களும் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. நீங்க பேசுறீங்கன்னா எல்லாம் உயிரோட தான் இருப்பாங்க.
செத்து போனவங்க சொல்லணும் ஆமீன். சாகடிக்கப்பட்டவங்க சொல்லணும். இது ரொம்ப நடவடிக்கை ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு காலத்துல உங்களை மாதிரி இருந்தவன். பேசுறேன்னா கொண்டுடுவா ஆள் அந்த மாதிரி. வெரி ஷூட், வேற ரொம்ப கடினமா வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு பெண். நான் கர்த்தரின் நாவை அடக்கினார், ஆண்டவர் என்னை மாத்தினார். டுடே ஐ வெரி கேர்ஃபுல் டு யூஸ் மை வேர்ட்ஸ், டு யூஸ் மை டங். யாருக்கு பிரயோஜனம் உண்டாகும் பார்த்து சரியான வார்த்தைகளை பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். உங்களுக்கு அதே புத்திமதி தான் நான் சொல்றேன். ஆமென். நல்ல வேலை காது 2, கண்ணு 2, கை 2, காது 2, நாக்கு மட்டும் ஒண்ணா வச்சுட்டாரு. 2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? 2 ஆக்கிடுவோம். ஒன்னா இருக்கும்போதே 2 ஆகும், 2 இருந்தா 4 ஆக மாட்டோம். ஆமான்றாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். The new man will not grieve the Holy Spirit, knowing that He is our seal both in the sense of identification and protection. இந்த புதிய கிறிஸ்துவை மனுஷனை தரித்து கொண்டவன் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டான். You will not do anything that will bring grief to the Holy Spirit of God. ஆவியானவர் எங்க இருக்கிறார்? Where is the Holy Spirit? எங்க இருக்கிறார்? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கப்பா. நமக்குள்ளதான் இருக்கிறார். Okay, he is the third person of the Trinity. He lives inside of us. And the Bible very clearly says, do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யக்கூடாதா? துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்துறோமா இல்லையா? துக்கப்படுத்துறோமா இல்லையா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நீங்க செய்ய மாட்டீங்கன்னு. நம்ம எல்லாருமே தேவனை ஏதோ ஒரு விதத்தில் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவன், புதிய மனிதனாய் மாறினவன், அவன் எந்த நாட்டிலும் தன்னுடைய ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டான். இந்த ஆவியானவர் எதுக்காக ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார் தெரியுங்களா? மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகையில கல்லறைகள் எல்லாம் திறக்கும். இந்த பரிசுத்த ஆவியில உங்களை சீல் பண்ணி வச்சிருப்பாரு. எங்க பரிசுத்த ஆவி சீல் போட்டிருக்கோ அந்த கல்லறை மட்டும் தான் திறக்கும். அப்ப அந்த ஆவியானவரை நம்ம உயிரோட நாட்கள்ல துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா சீலை தொலைச்சிருவோம். கவனமா இருந்து எதை தொலைச்சிருவோம்? சீலை தொலைச்சிருவீங்க. அப்புறம் இயேசு வருவாரு, எக்காலம் ஊதும். எது திறக்காது? கல்லறை திறக்காது. நீங்க கல்லறை பத்தி உங்களுக்கு ரொம்ப கவலை இருக்கு, எனக்கு தெரியும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களை எங்க பொறிச்சாலும் அவர் எடுத்துருவாரு. ஆனா சீலோட உள்ள போறதுக்கு முடிவு பண்ணுங்க. Never grieve the Holy Spirit. The new man who put on the new clothes, he will never grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணும். அப்பதான் கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளியில வர முடியும். ஹல்லேலூயா. Praise the Lord. மூன்றாவது காரியம், let your life glorify God. ஒன்றாவது நான் சொன்னேன், நீங்க இருளை எடுத்து போடணும். இரண்டாவது நான் சொன்னேன், நீங்க என்ன செய்யணும்? அந்த ஒளியின் ஆயுதத்தை இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசுவின் ஆயுதத்தை நீங்க தரித்துக் கொள்ளும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், பழைய சுபாவங்கள் போய் புதிய சுபாவங்கள் உள்ளுக்க வரும். ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது யாரை பார்ப்பாங்க? They will start to see Jesus. When people start to see Jesus in your life, something will happen in your life. ஒரு காரியம் இந்த வாழ்க்கையில் நடக்கும். என்ன நடக்கும்? You will start to glorify God. Hallelujah. தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்பட ஆரம்பிப்பார். அது வரைக்கும் மகிமைப்பட முடியாது. இருள் போகணும், வெளிச்சம் ஒழுக்க வரணும், நம்முடைய கிரியைகள் மாறணும், மறுரூபப்படணும். அதை ஜனங்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. இதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். This is the reason why we are created to glorify God on this earth. Amen. Matthew chapter 5 verse 16 பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நேரா எடுத்து வாசிங்க. Matthew chapter 5 verse 16. இவ்விதமாக மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. Hallelujah. Praise the Lord. இவ்விதமாய் நான் சொல்றேன், put on the armor of the light. இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது, இயேசுவின் குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கப்படும் பொழுது, இயேசுவோட கேரக்டர்ஸ் வெளியில வரும் பொழுது, ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது, இயேசு வெளிப்படும் போது இவ்விதமா என்ன நடக்குமா? மனுஷர் உங்கள் நல் கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. Why the Lord want your light to shine in front of people so that the Gentiles can give glory to God. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும்.
அப்ப நமக்குள்ள அந்தகார கிரியைகள் இருந்தா நம்ம என்ன செஞ்சிடுவோம்? இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு நாமே தடையாகும் என்று இயேசு வெளியில வர முடியாது. So every time we put on the new clothes, every time we put on the new man, every time we put on Jesus, every time we reveal the characters of God, people are watching you. நான் சொன்னேன்ல, உங்க பக்கத்துல இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓ, எவ்ரி சண்டே நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க சர்ச்சுக்கு போனாலும் உங்களை கவனிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், சர்ச்சுக்கு போறாங்க, இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு அவங்க தான் நோட் எடுப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க whether you are a good Christian or a bad Christian. அப்ப காலையில ஞாயிற்றுக்கிழமை நம்ம அழகா உடுத்திக்கிட்டு சபைக்கு வர்றது முக்கியம் இல்ல. சபையில இருந்து வீட்டுக்கு போய் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இங்க இருக்கிற இயேசு அங்க கொண்டு போறீங்களே, அத பக்கத்துல உள்ளவங்க பாக்குறாங்களே, ஒரு நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க? உங்க வெளிச்சத்தை பார்த்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சட்டையை போட்டுட்டு உங்க கூட வருவீங்க. ஹல்லேலூயா! அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் you are a genuine Christian. The day people want to be like you, the day people decide to follow and know the God that you are serving, that is the day that your calling is coming to a fulfillment. That is the day you are glorifying God. அது நடக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கை பார்த்து சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை பார்த்து நானும் சர்ச்சுக்கு வரணும், நான் கிறிஸ்டியன் ஆகணும், எனக்கு இயேசு வேணும்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க? சொல்றாங்களா? இல்ல வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? சொல்லக்கூடாதுன்னா சொல்றாங்களா? மனம் திரும்புங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்காக தான் கர்த்தர் உங்களை படைத்து சபையில வைத்திருக்கிறார். இதற்காக தான் இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார். This is the ultimate purpose why you are being saved. This is the reason why Jesus died on the cross for you. This is the reason why Jesus shed his blood for you. இந்த fulfillment நடக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் நம்முடைய குணங்களின் மூலமாய் பிறரை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தணும். வேலை நடத்துறவங்களை பத்தி என்ன பேசுறாங்க? What are people talking about you? எல்லா கிறிஸ்தவங்க உங்களை பத்தி பேசுறாங்களா? பல வருடங்களுக்கு முன்ன ஒரு கம்பெனியில நான் வேலை செஞ்சேன். நான் வேலை செஞ்ச கம்பெனி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா bosses are Hindus. அப்படிதான் ஆண்டவர் என்னை கொண்டு போய் வச்சாரு. Few companies I went. So ஒரு பர்டிகுலர் கம்பெனியில நான் வேலை செய்யும்போது my boss was a Hindu boss. So எங்களோட ஆபீஸ் வந்து எனக்கு ஒரு ஆபீஸ், என் ஆபீஸ் பக்கத்துல இன்னொரு ரூம் வந்து எங்களோட பாஸ் ஜஸ்ட் பார்ட்டிஷன் தான் நடுவுல. எங்களுக்கு 8 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும். அவர் 7 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துடுவார். அவருடைய அறையில நிறைய என்ன செய்வாங்க? தெய்வங்களை வச்சிருப்பாரு. அவர் வழிபாடு செய்வார். அந்த 7 மணிக்கெல்லாம் அவர் போயிட்டு பூஜையை போட்டுருவார். அந்த ஆபீஸுக்கு நான் என்டர் பண்ணும்போது அது ஒரு கெஸ்டிங் ஐலண்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோ சாப்பிடாடி போக அவர் ஏன் பூஜை பார்க்க முடியாது, நான் அவர் பூஜை பார்க்க முடியாது. அவ்வளோ பக்தி. இஸ் சோ டிவோட்டட். நான் அந்த கம்பெனியில வேலை ஒரு 4.5 years I worked there before I became full time. அந்த கம்பெனியில நான் வேலை செய்யும்போது என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். எனக்கு சில ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. என்னோட ரூமுள்ள நான் ஆண்டவரோட வசனம் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். ஆண்டவரோட பாட்டு தான் அங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பெல்லாம் ஃபாதர் பர்க்மன் பாட்டு தானே. இப்போதான் நிறைய பிரதர் பர்க்மன், சிஸ்டர் பர்க்மன்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவர் பாட்டு தான் நான் கேட்பேன் அந்த நாட்களில். பாடல் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஐ எம் குட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் நான் அங்கே வேலை செய்யும் போதே ஐ எம் பாஸ்டர், ஐ டிடன்ட் டெல் இட். சம்டைம் ஐ வாண்டட் டு வர்க். ஒரு 4.5 years I worked there. வேலை செஞ்சுட்டு ஒரு ஆண்டவர் சொன்னார், இல்லை வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமாக நீ ஊழியத்துக்கு போகணும் மணிக்கா அப்படின்னு சொல்லும்போது என் பாஸ்க்கு வந்து நான் ரெசிடென்ஷியல் லெட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ 31st October I must hand over 1 month notice சர்வ் பண்ணி ஆகும். ஸோ நான் அவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வாங்கிட்டேன். என்ன செஞ்சுட்டா ஒரு பைபிள் வாங்கி அழகாக ரைட் பண்ணி மேலே ஆண்டவர் வசனத்தை எழுதி அவர் பேரை போட்டுட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்து அவர் பேர் மிஸ்டர் சுந்தர். So I gave him my resignation letter. Listen to what I am telling you. Why God created you. You must bring impact in your working place, in the marketplace, wherever you are. Amen. அன்னைக்கு நான் போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது கேட்கிறாரு, why are you resigning? அப்போ நான் சொன்னேன், I am a church pastor. I want to go full time. He was shocked because all these 4.5 years I never told anybody that I was a pastor. They know I am a Christian. I never behaved like a pastor. I was like a normal ordinary person. அதான் கவனிங்க, நான் ஒரு போதகர், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஆனால் என் பாஸ்க்கு நான் பாஸ்டர்னு தெரியாது. நான் பாஸ்டர்னு யாருக்குமே சொன்னதே கிடையாது. எனக்கு யாருக்குமே தெரியாது. பட் ஐ live a good Christian life there. நல்ல சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கிறேன். அவருக்கு எது பிரச்சனைன்னு அதை ப்ரேலாம் பண்ண சொல்லுவார். அன்னைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போது அவர் பேசுறது வெளியில் உட்காந்துருந்து செக்ரட்டரி காதில் விழுந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஏன்னா என் பேர் மல்லிகால கொடுத்தாரு. என்ன மல்லிகா சொல்றீங்க? பாஸ்டரா நீங்க என்கிட்ட இந்த விஷயத்த
சொல்லவே இல்லைன்றோன்னே இவர் பேசி முடிக்கிறதுக்காட்டி ஆஃபீஸ் கூட போயிடுச்சு மியூஸ். அங்கே ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருந்தாங்க, அவங்க பரப்பிட்டாங்க எல்லாத்தையும். இல்லை அப்போ அவர் என்னை கேட்டார், ஏன் சொல்லலை? ஸோ ஐ டோல்ட் ஹிம், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் பாஸ், ஐ எம் an employee. I work, you pay me. That's all our relationship. I am only a pastor to my own sheepfold. என்னோட சபைக்கு நான் போதகர், உங்களுக்கு நான் போதகர் கிடையாது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு. ஸோ அந்த நாள் அந்த காரியத்தை சொல்லும்போது என் மேல இருந்த மதிப்பு மரியாதை எனக்கு ஓடி போச்சு. பிகாஸ் the way I carry myself, the way I do my work. எனக்கு 4 நாள் தான் அந்த கம்பெனியில் வேலை, but I was paid very well. I was handling the finance, his personal finance as well as the company finance. அந்த கம்பெனிக்கு ஒரு சிஸ்டமே நான் வந்து கொண்டு வந்தேன், அக்கௌண்டிங் சிஸ்டமே சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப அவர் சொன்னார், you are a great loss to this company. I said, if I don't go, I am a great loss to the kingdom of God. I rather serve the kingdom of God. அப்படின்னு நான் வெளியில் வந்தேன். அப்போ நான் வேலை செஞ்ச இடத்துல நான் எப்படி இருந்திருக்கிறேன்? இன்ன வரைக்கும் என் மேலே மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன், இன்ன வரைக்கும் என் கூட கான்டாக்ட் இருக்கிறேன். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை பத்தி என்ன பேசுறாங்க சொல்லுங்க. You are a Christian. You should be carrying Jesus there. You should reveal Jesus there. People must come to know about Jesus through your life. உங்க வாழ்க்கை மூலமா கிறிஸ்து தெரிஞ்சுக்கணும். வேலை செய்யற இடத்துல, பள்ளிக்கூடத்துல, உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில, உங்களோட அக்கம் பக்கத்துல உங்களை குறித்து என்ன பேசுறாங்க? கிறிஸ்து வெளியே வந்திருக்காரா? வெளியில வந்திருக்கா? ஏசு யாருக்கு தெரியுதா? உங்களை பார்த்து உங்களை பின்பற்றி வரணும்னு ஆசைப்படுறாங்களா? இல்லை இவங்களா டிஎம்சி பிளாக்கா சர்ச் மெம்பரா? ஐயோ அப்படி சொல்றாங்களா? ஹலோ, are you with me? Is your life glorifying God wherever you go? நீங்க போற இடங்கள்லாம் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துறீங்களா? உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியா இருக்குதா? இன்னைக்கு என்ன பெருமைப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லல, இதை ஒரு சாட்சியா சொன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், நீங்க உற்சாகப்படுவீங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க இப்படி வாழாம இருந்தது அவங்களால வாழ முடியும். இந்த மாதிரி நிறைய சாட்சி இருக்கு, என்கிட்ட நிறைய சாட்சி இருக்கு. அந்நியர்கள் மத்தியிலே நான் வேலை செய்யும் போது எப்படி அவர்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தினேன். இன்ன வரைக்கும் என் கூட வேலை செஞ்ச அத்தனை இந்துக்களுக்கும் கான்டாக்ட் இருக்கு. அக்கா அப்படிக்கா இருக்கிறீங்க, எனக்கு பிரச்சனைக்கா ப்ரே பண்றேன். அவங்க ரட்சிக்கப்படலைனாலும் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களோட வாழ்க்கை நீங்க எப்படி இருக்குது? சபையில் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்ல எப்படி இருக்கீங்க? காலேஜில் எப்படி இருக்கீங்க? வேலை இடத்துல எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு காரியம் சொல்றேன், உங்களை கர்த்தர் ரட்சித்து வைத்தது இயேசுவை வெளியில கொண்டு வருது. If you fail to do that, you are accountable to God. ஆண்டவர் கேட்பார், கட்டாயம் கணக்கு கேட்பார். இந்த கம்பெனியில வச்சேன், இந்த ஆபீஸ்ல வச்சேன், இந்த ஸ்கூல்ல வச்சேன், இந்த காலேஜ்ல வச்சேன், இந்த தாமாட்டில் வச்சேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், எத்தனை பேருக்கு என்ன நீ காட்டுற, எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிறான்னு கேட்க போறாரு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. ஆமென். ஆமா தானே? இன்னையில இருந்தாலும் தயவு செஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யுங்க. At least from today onwards, change your lifestyle. Start to glorify your God. You know, புறஜாதிகள் மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அப்படி மகிமைப்படும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். Hallelujah. Praise the Lord. One of the ways to let our light shine before others is show compassion to others. Amen. Compassion என்ன தெரியுமா? மனதுருக்கம். மனதுருக்கம் இருக்குதா உங்களுக்கு? ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க உங்ககிட்ட வந்து அவங்களால இறங்க முடியுதா? இல்ல வேலை செய்யற இடத்துல ஐயோ ஜட்ஜ்மெண்டல் பர்சன், கம்பேஷனா இருக்க சொல்றாரு ஆண்டவர். வேலை செய்யற இடத்துல இங்க பழகுற ஜனங்களுக்கு நிறைய மனதுருக்கம் காட்டணும், கடின இருதயத்தை காட்டாதீங்க. Amen. Show a lot of compassion. Christians are called to be humble in all things, knowing that it is only through the grace of God that we live and move and have our being. எப்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் பாவிகளா இருக்கிறேன், கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் நல்லவனா இருக்கும்போது இயேசு எனக்காக மரிக்கல, நான் இன்னும் கெட்டவன் தான், நான் இன்னும் பாவிதான். ஆனா என் மேல வைத்த அன்பு உண்மை, என் மேல தேவன் கிருபை இரக்கம் வைத்ததுனால தேவன் எனக்காக மரித்து இலவசமாக எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாருல. அதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம ஹம்பிள் பண்ணி கம்பேஷனட்டா அவங்களை டீல் பண்ணணும். ஹார்டா டீல் பண்ணாதீங்க. ஆளுங்க பி ஹம்பிள். நம்மளுக்கே பிச்சை தான் போட்டிருக்கிறார் ரட்சிப்பு, ஆனா நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது அப்படி ரொம்ப டிமாண்ட், ரொம்ப கொமாண்ட் அப்படிலாம் இருக்க முடியாது. ஹம்பிள் சார். ஹியூமிலிட்டி இஸ் த பெஸ்ட் கேரக்டர் ஆஃப் கிறிஸ்டியன். அது இயேசு கிறிஸ்து தான் அது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? அவர் எந்திரிச்சு போய் இடுப்புல துணியை கட்டிக்கிட்டு தண்ணி எடுத்து தன் காலை கழுவி பிறருடைய காலை கழுவினார். ஹல்லேலூயா. That shows humility. Christians, TMC, Malacca, wherever you have come from,
the excellent character of Jesus is humility. மற்றவங்களுக்கு சேவை செய்ய, விட்டு கொடுத்து போங்க. மன்னிப்பு கேட்கறது கூட சில பேருக்கு வந்து வயராக இருக்கும். நான் தப்பு செய்யணும், அவங்க வந்து கேட்கட்டும். வேதத்தை போய் படிங்க. காணிக்கையை கொடுக்கறது நீ சபையில வரும்பொழுதே, நீ நடந்து வரும்பொழுதே பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரிக்கு உன் மேல அவங்க எப்படி இருக்கிறாங்க? வருத்தமா, அவங்க அவங்க மேல வருத்தமா இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க மேல ஒண்ணு இல்லை, ஆனா உங்களுக்கு தெரியுது she is not feeling comfortable with me. அவங்க என் கூட சரியா வர மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. நான் தப்பு செய்வேன், நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, காணிக்கை கொண்டு போய் ஒரு ஓரமா வச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு காரியத்துல உங்க கூட சமாதானமா இல்ல, நீ போய் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆகிட்டு காணிக்கை கொண்டு வந்தீங்க கூட சொல்றாரு. உங்க காணிக்கை கத்துறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க, உங்க கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். உங்க கீழ்ப்படிதல காணிக்கையா கத்துறதுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்க மேல கோபமா, உங்க மேல வருத்தமா, உங்க மேல ஒஃபெண்டடா எவ்வளவு பேர் இருப்பாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்க. ஆனா அங்க ஒரு மதில கட்டி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க உடைக்க மாட்டீங்க, மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, காரணம் கேட்க மாட்டீங்க. சிஸ்டர் என் மேல கோபமா இருக்கிறீங்களா? ஐ சென்ஸ் இன் மை ஸ்பிரிட், நாவில உணர்றேன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என் மேல நீங்க துக்கமா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, சொல்லுங்க. சொன்னா என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர், இனிமே நான் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் இந்த செய்யணும் சர்ச்சில்? அந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் காணிக்கை கொடுக்க வரும்போது அதை பத்தி யோசிக்கிறீங்க? அந்த சிஸ்டர் தான் நீங்க தாண்டி வருவீங்க. ஆனா நீங்க கீழ்படியாக காணிக்கை கொடுத்துட்டு தான் போறீங்க. We are like காயின் மாதிரி இருக்கு. God want able offering. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் போது இதுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூடும்போது if you feel that somebody is offended, உங்களுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணுது அவங்க சரியா பேச மாட்டாங்க, முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தா நீங்க போங்க. அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லும் போது அவங்களுக்கு விடுதலையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு விடுதலை வந்துடும். ஏன்னா நீங்க கீழ்படிக்கிறதுனால. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, வாயில கிறிஸ்தவங்களா இருக்க வேண்டாம், வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய நேச்சர், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை எல்லாத்துக்குமே ஏசு வெளியில வரணும். இப்படி நீங்க போய் செஞ்சீங்கன்னா அவங்க உடஞ்சிருவாங்க. they will break down. அந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி அவங்க ரிகார்ட்ஸ் பண்ணாங்கன்னா இங்க கிறிஸ்து மகிமைப்படுவாங்க. சபைக்குள்ள இருக்க கர்த்தரை மகிமைப்படுத்தாம போக முடியும். தெரியுமா? you disobey God. You can come to church, you can worship, but when you disobey, you can be inside the church, yet you can disgrace God. But I don't want you to be like that. I want you to be people who really bring out the light of God, who really portray Jesus in this place. இந்த மலக்கா ஸ்டேட்ல உண்மையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய சபையாக மாறணும், ஜனங்களா மாறணும். அப்படி மாறணும்னா நீங்க உண்மையா மனுஷனா மாறணும். ஆண்டவர் சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ணணும், ஆண்டவர் செய்ய சொல்றதை நீங்க போய் செய்யணும். செஞ்சுட்டேங்க நீங்களேன், இந்த கதவை திறந்து ஜனம் உள்ளுக வருவாங்க. நான் அடிச்சு சொல்றேன், அவங்க வெளியில உள்ளுக வர்றதுக்கு அவங்க காரணம் இல்லை, நான் தான் காரணமா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தரை மகிமைப்படுத்தாதனால வெளியில உள்ளுக வரமாட்டாங்க. முதல்ல உள்ளுக மகிமைப்படுத்த, அப்புறம் போய் வெளியில மகிமைப்படுத்தும். What you cannot do inside the church, you cannot do outside. Then it will become hypocrisy. இன்னைக்கு அதை நம்ம செய்ய போறோம்.